அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு மெட்டீரியல் வந்து கஸ்டமர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர் வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இது பிளைன் ப்ளவுஸ் தான். இப்போ நான் ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உள் பக்கம் இழுத்து மடிச்சுக்குங்க. எதுக்காக இந்த மாதிரி நான் இழுத்து மடிச்சுக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஆம்போல் ரவுண்டு நமக்கு எவ்வளோ தேவை, 9.25 வந்து தேவை. இப்போ 9.25 கூட ப்ளஸ் ½ இன்ச் வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ நமக்கு 10.25 வந்து வேணும். 10.25 அப்படின்றது நம்ம இந்த டேப்பை இப்படி நேராக வச்சா இருக்குதா அப்படின்றது பார்த்துக்குங்க. எனக்கு வந்து 10.5 இன்ச்சே வந்து இருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு, அதாவது ஒரு சைடுக்கு மட்டும் ஸ்லீவுக்கு நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும், ஒரு சைடு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து இருக்காது. இதை என்ன பண்ணலாம், இப்போ அப்படியே நான் மடிச்சது வந்து கரெக்டாகவே இருக்கு. இப்போ அப்படியே நம்ம டிராயிங் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரா எட்ஜ் இருந்தால் அதுக்கு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளைன் ப்ளவுஸ் அப்படின்றனால ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற கை அப்படியே வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அடிக்கை உயரமாகட்டும் கை நீளமாகட்டும் சேம் அளவு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு டிராயிங் வந்து பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும். அதை எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்த சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் சொல்கிறது, உள் பக்கம் துணி மாட்டியிருக்கும், அதை மட்டும் லைட்டாக இழுத்து விட்டுக்குங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே நம்ம போட்டிருக்கோம்ல அந்த லைன் நேர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்லீவ் ரவுண்டாக மார்க் பண்ணிடுங்க. ஸ்லீவ் ரவுண்டுமே எனக்கு உள் பக்கம் மடிஞ்சு தான் இருக்குது. ஏன்னா அயன் பண்ணனால பிரித்து விட்டதுனால அது உள் பக்கம் வந்து போயிடும். இப்போ நான் நேராக எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம், இங்கே ஒரு கையை வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் லென்த் வந்து எடுக்கிறீங்க. ஸ்லீவ் லென்த் எடுக்கும் போதுமே லைட்டாக இழுத்து எடுத்தோடனே அப்படியே வைக்காதீங்க, சும்மா லைட்டாக. அதுக்காக ரொம்ப இழுத்து அளவு மார்க் பண்ணியிருக்காதீங்க. ஸ்லீவ் ரவுண்டு உங்களுக்கு 1/4 இன்ச் வந்து, அதாவது ஸ்லீவ் லென்த்து 1/4 இன்ச் அதிகமாக போயிடும். இப்போ நான் வந்து சும்மா லைட்டாக மட்டும் அந்த ரிங்கிள்ஸ் இல்லாத அளவுக்கு இழுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல ஒரு மார்க்கிங், மேலே ½ இன்ச் தள்ளி தையலுக்காக ஒரு மார்க்கிங், 2 மார்க்கிங் வந்து மேலே பண்ணியிருக்கேன். மறுபடியும் இந்த கையை வந்து அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துணி மடிஞ்சிருக்கும், அதை நல்லா இழுத்து விட்டு, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவ் அப்படியே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் பண்ண முடியும். இப்போ இதை மார்க் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணி கரெக்டாக வருதா, 2 டைப்லையும் நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். ப்ளவுஸ் வச்சும் மார்க் பண்ணி செக் பண்ணுவோம், அளவெடுத்தும் செக் பண்ணுவோம். ரெண்டுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு 1/4 இன்ச் ½ இன்ச் வித்தியாசம் வந்து கண்டிப்பாக யார் கட் பண்ணாலும் இருக்கும். ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம்னா அது பெருசாக வித்தியாசம் கிடையாது. ½ இன்ச் வித்தியாசம் வருதுன்னா அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி ஆகணும். அதனால நீங்கள் அந்த ½ இன்ச் வித்தியாசம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்லீவ் லென்த்தை கரெக்டாக வந்து வச்சுங்க. இப்படி இங்கே ஃபிங்கர் வச்சுட்டு உள் பக்கம் இந்த பக்கம் துணி போயிருக்கும்ல அதை இழுத்து விட்டு இதை நல்லா அப்படி இழுத்து, அதாவது இங்கே கை வச்சுக்குங்க, இங்கே ஒரு கை பிடிச்சிக்குங்க, இங்கே ஒரு கை பிடிச்சிக்குங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டை லைட்டாக இழுத்து மார்க் பண்ணுங்க. இங்கே ஒரு மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிட்டு விட்டுலாம். அடியில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கை உயரம், கை கீழ் உயரம் கரெக்டாக வந்து வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த அளவு இப்போ இங்கே தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து சரியான அளவு இந்த சைடு வந்து இருக்குது, அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு ½ இன்ச், ஏன்னா இது வந்து ஸ்டிச்சிங் லைன், மேலே நம்ம ½ இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதா நமக்கு வந்து கட்டிங் லைன். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவை நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு கட்டிங் லைன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங் லைன் இருக்குது, மேலே ½ இன்ச் தள்ளி நான் வந்து கட்டிங் லைன் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த நேரம் தான் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு இன்ச் டேப்பில் அளவெடுக்கும் போது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு ப்ளவுஸில் எவ்வளோ எடுத்திருக்கோம், 9.25 வந்து எடுத்திருக்கோம். அதை எப்படி எடுத்தோம் அப்படின்றத மறுபடியும் நான் வந்து இதில் எடுத்து காமிக்கிறேன். அதாவது ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்றது இந்த ஸ்லீவ் வளைவை தான் நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம். இதை இப்படி டேப் வச்சுட்டு நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக இப்படியே செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, டேப்பை லூஸ் விடாமல் வந்து செக் பண்ணிட்டு இந்த உள் பக்கம் மட்டும் லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9.5 ஒரு பாயிண்ட் வருது. நான் வந்து 9.25 அப்படின்றது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ 9.25 இந்த மாதிரி கிராஸாக டேப் வைக்கணும். இப்போ 9.25 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இருக்குது. கிராஸாக டேப் வைக்கும்போது நமக்கு எவ்வளோ ஆகுது, இந்த சைடு கொஞ்சம் தள்ளி தான் போகுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ½ இன்ச் கேப் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 1½ இன்ச் தையலுக்கு துணி வந்து இங்கே கரெக்டாகவே இருக்குது, அது அப்படியே வந்து விட்டுறலாம்.
இந்த சைடு 1.5 இன்ச் தையலுக்கு கேப் வந்துருக்கு, கரெக்டாக வந்து வச்சிடலாம். இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம வச்சு மார்க் பண்ணும்போது இங்கே வருது, அதே இன்ச் டேப் வைக்கும்போது நமக்கு இந்த சைடு வருது. அது எதனாலன்னு கேட்டால், நமக்கு அளவு ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து வித்தியாசம் வரும். ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கில் இருக்குது, இதை நல்லா இப்படி இழுத்து அளவு எடுக்கணும். ஓரளவுக்கு தான் லிமிட்டாக இழுக்க வந்து முடியும். உங்களுக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக வித்தியாசம் வந்து வரக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அளவை ஆம்ஹோல் ரவுண்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச் கேப் வித்தியாசம் வந்து வருது உங்களுக்கு அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அளவை நீங்கள், ஏன்னா நம்ம 9.25 தான், 9.5 ஒரு பாயிண்ட் தான் வந்து வருது, அதுலேயும் நம்ம ஒரு பாயிண்ட் அதிகமாக போட்டு 9.25 வந்து எடுத்திருக்கோம். இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு லைன் போட்டிங்கன்னா இதுதான் நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டாக வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் வளைவு வந்து பண்ணணும். ஆம்ஹோல் வளைவு வந்து பண்ணும்போது இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால நான் வந்து இங்கேருந்து ஒரு 3.25 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். 3.25 இருந்து உள் பக்கமாக 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா 3.25. இங்கே இருக்கிறது 1/2 இன்ச் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 இன்ச்சில் இருந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கேன். இப்போ இதில் இருந்து இங்கே இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இதை கொண்டு போய் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு ஆம்ஹோல் வளைவு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இது ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் டெப்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீஸில் தான் கொடுக்கணும், இந்த பீஸில் கொடுக்க முடியாது. இது வந்து ஜாயிண்ட் வந்து போடுவோம். அதனால் நம்ம இதை வந்து எப்படி ஆம்ஹோல் டெப்த் இருக்கிறது அப்படின்றது ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அளவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று, இப்போ இந்த மேலே கை கீழ் உயரம் இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 3.25 வந்து எடுத்திருக்காங்க. நம்ம அதுவுமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். 3.25 வந்து ப்ளவுஸோடைய கை கீழ் உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 1.5 இன்ச்சு, சாரி லைன் நான் மாற்றி போட்டுட்டேன், இதுக்கு வரணும் லைன், இதுக்கும் அதுக்கப்புறம் இதில் இருந்து இதுக்கு ஒரு 1.5 இன்ச். இப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்றது நான் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அளவை வந்து எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் லென்த்துக்கு ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் போட்டுட்டு நம்ம இது வந்து ஆம்ஹோல் டெப்த் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இப்போ பண்ணணும் அப்படின்னாலும் நான் மறுபடியும் இதில் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து எடுத்துங்க. அதாவது இந்த சிசர் கட்டில் இருந்து இங்கே இருக்க இந்த சிசர் கட்டு இது ரெண்டையும் மடிச்சிங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்கா, அதை வந்து நல்லா ட்ரேஸ் இருக்குது. அதாவது சென்டர் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு சென்டர். இந்த சென்டர்லேருந்து என்ன பண்ணுங்கள், 1/2 இன்ச் கீழே வந்து இறக்கிக்குங்க. 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு, அதாவது இந்த ஃபோல்டிங்லேருந்து அங்கே நமக்கு சிசர் கட் இருக்குல்ல மேலே, அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் நேராக வந்து வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் வச்சுட்டு இப்போ இந்த 1.5 இன்ச்சில் இருந்து தான் நம்ம இதை கீழே இறக்கவே டாட் மாதிரி கொண்டு போய் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே போய் ஜாயின் பண்ணிடுவோம். 1/2 இன்ச் கேப் வந்து நம்ம இதில் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இன்னும் ஒரு பாயிண்ட், அதாவது ரெண்டாவது ஆம்ஹோல் டெப்த்து. இது எதுக்காகனா கையில் சுருக்கம் இல்லாமல் வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம், இன்னும் லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும் கீழே இறக்கி இதோட போய் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச் துணி, இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 3/4 இன்ச் துணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சென்டரில் வந்து எடுத்துரும். அதாவது ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த லூஸ் துணியை நம்ம 3/4 இன்ச் வந்து கிராஸ் கொடுத்து கட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஸ்லீவில் வந்து சுருக்கம் வந்து இருக்காது. இப்போ நான் ரெண்டாவதாக போட்டேன் இல்லை டாட், ரெண்டாவது ஆம்ஹோல் டெப்த்னு சொன்னல, அதை தான் இப்போ நான் வந்து கட்டிங் பண்ணுறேன். ஆனால் இந்த 1.5 இன்ச்சுங்கிறது நமக்கு இந்த 1.5 இன்ச்சு தாண்டிலாம் இங்கே நீங்கள் சிசர் கொண்டு போகவே கூடாது. அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா ஷோல்டர் உங்களுக்கு வந்து தூக்கிக்கும். முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போயே இதை வந்து வெட்டி காமிச்சிட்டேன். அதனால் வந்து ஜாயின் போட்டு ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது வெட்ட வேண்டாம். இது வந்து சென்டர்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு சிசர் கட், இங்கே ஒரு சிசர் கட், அவ்வளோதான். ஸ்லீவில் நம்ம ஜாயின் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட்டிங் வந்து பண்ணணும். கிளாத்தை இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம எப்பயுமே வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல, நான் வந்து எப்பயுமே நல்லா ஃபுல் கிராஸ் வந்து போட்டுக்கிறது. நீங்கள் ஆஃப் கிராஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த சைடு, அதாவது ஓப்பன் சைடு பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அல்லது பேக் சைடு கட்டிங் பண்ணதுல இருந்தும் நீங்கள் ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே ஃபுல் கிராஸ் தான் வந்து போட்டுக்கிறது. அப்போ தான் ப்ளவுஸ் போடும்போது நமக்கு கப்பு வந்து நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் கிராஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கிராஸில் வந்து இருக்கும். இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக் அப்படியே இந்த கிராஸில் வந்து வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் பகுதி வந்து இருக்கும், கரைப்பகுதி இருக்கும். அந்த கரைப்பகுதியில் 1/2 இன்ச் இங்கேயும் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இதை அப்படி வச்சிங்கன்னா நல்லா ஃபுல் கிராஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஃபுல் கிராஸில் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு இது நமக்கு கட்டிங்க்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ், அதனால் எல்லாமே செக் பண்ணி மட்டும்தான் கட்டிங் வந்து பண்ண முடியும். இப்போ நான் அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஹைட் நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குல்ல, எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 2ஆக மடிச்சுங்க. இந்த கப்போட டாட்டை கரெக்டாக நேர் பண்ணி இதையும் மடிச்சுக்குங்க. பட்டி வரைக்கும் வந்து மடிச்சுங்க. மடிச்சுட்டு இதை அப்படியே கீழே வச்சுக்குங்க. இப்போ சும்மா நம்ம இழுக்காம அளவெடுத்தா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இழுக்காம அளவெடுத்தாவே கிட்டத்தட்ட 15.25 வந்து இருக்கு. இதை கொஞ்சம் இழுத்து அளவெடுத்து பார்க்கலாம். இதை கொஞ்சம் இழுத்து அளவெடுத்தா 16.25 வந்து இருக்கு. அந்த 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து போயிடும். அப்போ 15.25 அப்படின்றது நமக்கு அந்த ரெடி அளவு வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது 16.25 வந்து இருக்கு. இப்போ இதில் ஃப்ரண்ட் ஹைட்டு 16.25 வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இதை வச்சாச்சு. இப்போ 16.25 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு நமக்கு கட்டிங்கில் வந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி போட்டுக்கிறேன். இப்போ நான் எதுக்காக செக் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் ரொம்ப கீழே இறங்குது அப்படின்றதுனால இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா துணி இல்லாமல் போயிடும். நமக்கு லைன் போட்டு இதை நேர் பண்ணுறதுக்கு இங்கே துணி இல்லாமல் போயிடும். அதுக்காக என்ன பண்ணலாம், லைட்டாக அந்த கிராஸை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் இப்படி கீழே இழுத்து போடும்போது நமக்கு வந்து அந்த 16 அப்படின்றது நமக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ மறுபடியும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து செக் பண்ணும்போது இங்கே வருது 16.25 அப்படின்றது. இன்னுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி பத்தாத மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ ஃபுல் கிராஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடைக்கல, கொஞ்சம் லைட் கிராஸ் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் நான் இதை வந்து செக் பண்ணிக்கிறேன். 16.25 இங்கே வந்து வருது. இப்போ இதில் இருந்து மார்க் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கனால நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கிராஸ்னால் நான் சொன்ன மாதிரி வைக்கும்போது தான் ஃபுல் கிராஸ். இப்போ வந்து கொஞ்சம் லைட் கிராஸ் வந்து மாற்றியாச்சு. ஓகே, இப்போ இது எல்லா அளவும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவுட்ரு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு கீழே இருக்கிற இந்த சைடு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் நெக்குக்காக இந்த வரக்கூடிய அளவு. அதே மாதிரி சைடு அளவு என்ன அளவு இருக்கோ அந்த அளவை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் வளைவும் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு இதுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் ரவுண்டுக்கு இங்கே வந்து கரெக்டாக அந்த மார்க்கிங் வந்து மார்க் பண்ண நேர் வந்து போட்டுக்கங்க, லைன் போட்டிருக்க நேர் போட்டுக்கங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை நேராக வச்சுட்டு பாதியோட மட்டும் வந்து நிறுத்திக்கிங்க. அடுத்தது நமக்கு ஆம்ஹோல் டெப்த் எடுக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸை அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம அப்படியே வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து அப்படியே ஆம்ஹோல் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு 1.5 இன்ச்சில் வந்து இருக்குது. இப்போ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச், அதாவது 1/2 இன்ச் டு 3/4 இன்ச்சுக்குள்ள இந்த ஆம்ஹோல் வளைவு வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது முன்கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கலாம். இப்போ முன்கழுத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுட்டு நேர் பண்ணிக்கிங்க. இந்த டாட் இதெல்லாமே வந்து நேர் பண்ணிவிட்டு இந்த நெக்கோட ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே வந்து வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டரில் இருந்து டேப் வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 இன்ச் தான் வந்து வருது. அப்படின்னா நீங்கள் இப்படி ஸ்கேல் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு வந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் தான் வந்து முன்கழுத்து இருக்குது.
மேலே இங்கேருந்து டேப் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் 6 தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரலன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 7 இன்ச்க்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். நான் இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் எடுத்து காமிக்கிறேன். ஷோல்டரையும் இந்த சென்டர் டாட் அந்த பட்டிக்கிட்ட இருக்கிற அளவும் எடுத்துட்டு ஷோல்டர்ல இருந்து இந்த சைடு வந்து லைட்டா இழுத்து அளவு எடுத்து பாருங்க. எனக்கு 16.25 வந்து இருக்கு. இப்போ 16.25 அப்படின்றது மேலே இதுல இருந்து எங்க இருக்கு அப்படின்றது எடுத்துக்கலாம். 16.25க்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்க வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் எதுக்காக இந்த ப்ளவுஸை கீழே இறக்கி வச்சேன் அப்படின்னா, இப்போ இந்த லைன் போட்டோம், இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படி கட்டிங்கில் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு முன் அளவு வந்து பத்தாது. அதனால தான் அந்த கிராஸை வந்து லைட்டாக வந்து மாற்றிருக்கேன். இப்போ நமக்கு இங்கே கொஞ்சம் துணி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் ட்ராயிங் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அளவு மாறாது. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டும் நம்ம வந்து எடுத்துட்டோம். சென்டர் நமக்கு இங்கே என்ன வச்சோம், நெக் ரவுண்டு 3.25 வந்து வச்சோம். அதே 3.25 இங்கே வைக்கணும். ஆனால் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸில் என்ன மாதிரி வச்சுருக்காங்க, அதாவது இந்த முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்குல்ல, பட்டியில இருந்து இந்த டாட்டோடைய இந்த அளவு எவ்வளோ இருக்கு, இது சும்மா ரஃபாக தான் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவு வைக்க போகிறது இல்லை. நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 3.5 இன்ச் வந்து இருக்கு. இந்த டாட்டுக்கு இருக்க கேப் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து வழக்கமாக வைக்கிற மாதிரி தான் நெக் ரவுண்டை வச்சுட்டு இந்த டாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.6 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் எவ்வளோ இருக்கு அப்படின்றதும் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.678 இருக்கு, அதாவது 1.25 வந்து இருக்கு. கப்பு பெருசாக இருக்கு, அதனால இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 பிடிக்கும் போது தான் இங்கே லூஸ் நல்லா வரும், கப்புக்கு கரெக்டாக போய் மேட்ச் ஆகும். இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நானும் என்ன பண்ணிக்கிறேன் 1.25 வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 1.25 இந்த தையலோட இருக்கு. இந்த சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பயுமே பெரிய சைஸ் ப்ளவுஸ் மட்டும் ஒரு இதுக்கு 2 இது நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பாயிண்ட் வந்து தான் இருக்கு, அதாவது 6 தான் இருக்கு, 1.6 தான் இருக்கு. இதில் 1.7 வந்து இருக்கு. ஓகே, நம்ம ஒரு பாயிண்ட் வித்தியாசம்லாம் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம வந்து வழக்கமாக எடுக்கிற மாதிரி 1.6 அல்லது 1.7 வந்து எடுத்துக்கலாம். 7.8 அப்படின்றது 1.25. இப்போ நான் இந்த லைன்ல இருந்து நம்ம நெக் ரவுண்ட் எவ்வளோ எடுத்தோம், 3.25 வந்து எடுத்தோம். அந்த 3.25 இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதில் இருந்து டாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1.25 நமக்கு அந்த ப்ளவுஸில் வந்து இருக்கு. நானும் வந்து சேம் 1.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு 1.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் அதே மாதிரி 1.25 மார்க் பண்ணிக்கிறேன். முன் பக்கமும் 1.25 மார்க் பண்ணிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைன் போட்டுக்கலாம். கீழே வந்து சென்டர்ல 1 இன்ச் வி மாதிரி வந்து எடுத்துக்கங்க. இங்க 1 இன்ச் வி மாதிரி வந்து போட்டுக்கங்க. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் நெக் தான். இதை அப்படியே நான் சீரிய வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நாம் ஹோல்ஸ்கில் அந்த மாதிரி வச்சுட்டு குட்டியான ரவுண்டு தான் வந்து எடுத்துக்க போறேன். எடுத்துட்டு ஷோல்டர் லூஸ் வந்து வரக்கூடாதுல, அதுக்காக என்ன பண்ணலாம், நமக்கு இங்க ஒரு 1/4 இன்ச் அங்க ஒரு 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி விட போறோம். இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச். இங்கிருந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அந்த லைன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 இன்ச் வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வந்து எடுக்காதீங்க. இது பெரிய சைஸ்ங்கிறதுனால 2-2.5 வருது. சிறிய சைஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச் அளவோட நீங்க வந்து நிறுத்திக்கலாம். இது வந்து வழக்கமா நம்ம வைக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் 1/4 இன்ச் போச்சு, இங்கேயும் 1/4 இன்ச் போச்சு. அப்ப நெக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து இருக்கும். இதை நம்ம தைச்சு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 6.25 7 அப்படின்றது போகும். ஆனா ஷோல்டர் லூஸ் வந்து வராது, டைட்டா இருக்கும். ஏன்னா இங்க ஒரு 1/4 இன்ச், இங்க ஒரு 1/4 இன்ச் நமக்கு வந்து போயிடுச்சு. அப்ப 6 தான் நமக்கு நெக்கு கிடைக்கும். அதையுமே நம்ம இழுத்து தைக்கும் போது அது வந்து 7 மாறும். அப்படி இழுத்து நம்ம தைச்சாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ் ஆகாம டைட்டா தான் இருக்கும். ஏன்னா 1/4 இன்ச்சா மைனஸ் பண்றதுனால இழுத்து தைச்சாலும் ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாம டைட்டா வந்து இருக்கும். இப்போ இதில் எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டோம். டாட்டோடைய உயரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் இதில் ட்ராயிங் போட்டாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் ஒன்றா வச்சு பட்டி அளவு எடுக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அதில் தெரியும். இப்போ இந்த டாட்டோடைய உயரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து உள்பக்கமும் எடுங்க, வெளிப்பக்கமும் எடுங்க. நான் உள்பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3.25 வந்து இருக்குது.
இதே இந்த சைடும் வந்து பார்த்துக்கலாம். டாட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த சைடு அளவு எடுத்தாலும் அவ்வளவுதான் வருது. இப்போ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 3.25 வந்து ஹைட் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு 16.25 வந்து இருக்கு ஃப்ரண்ட் ஹைட். அதனால நமக்கு வந்து அந்த டாட்டோடைய உயரம் வந்து பெருசா வந்து இருக்கு. அப்படி பெருசா இருந்தாதான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். அப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டாட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் சென்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் கேப் வந்து விட்டுக்குங்க. நார்மலா நம்ம எவ்வளவு வைப்போம்னா 1.5 இன்ச் வைப்போம். இந்த சைடு 2 இன்ச். அதே மாதிரி இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் வந்து இந்த சைடு விட்டுக்கலாம். இப்போ இங்க இருக்க 2.5 இன்ச் அப்படின்றது இதை எடுத்துட்டு இந்த சைடுல ஒரு 1/4 இன்ச், இந்த சைடுல ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் டாட். ஆம்ஹோல் டாட் நீங்க என்ன பண்ணலாம், ஆம்ஹோல் டாட் நீங்க என்ன பிடிச்சிருக்காங்க அப்படின்றதும் ப்ளவுஸ்ல செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போறோம். நான் ஆம்ஹோல் டாட்டை செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆம்ஹோல் வளைவு கிட்ட இந்த டாட் எங்க வருது, எத்தனை இன்ச்ல இருக்கு அப்படின்றத இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5.25 ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. இப்போ இதை நம்ம இங்கிருந்து அளவு எடுத்தாலுமே மேல 1/2 இன்ச்சை வந்து விட்டுறணும். ஏன்னா 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இப்போ 5.25 ஒரு பாயிண்ட் எங்க வருது, இந்த இடத்துல வந்து 5.25 ஒரு பாயிண்ட் அப்படின்றது இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சென்டர் டாட் நேர் தான் வந்து எடுப்போம். அது கரெக்டா இருக்கா அப்படின்றதும் பார்த்துக்கலாம். இந்த சென்டர் டாட் எடுத்துட்டு இந்த சைடு மேக்ஸிமம் கரெக்டா வந்து வருது. அதை ஃபோல்டிங் பண்ணி விடுங்க. ஃபோல்டிங் பண்ணி விட்டு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபோல்டிங் வந்து தெரியும். இப்போ இந்த சைட்ல இருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்க 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், இந்த சைடும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட். இந்த சைடு மட்டும் ஏன் அதிகமா எடுக்கிறோம்னா இங்க நமக்கு லூஸ் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா ஆம் கிட்ட உங்களுக்கு வந்து லூஸ் வந்து இருக்காது, சுருக்கம் வந்து வராது. அதுக்காக தான் இங்கேயும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட். ஆனா இந்த சைடு மட்டும் 1/4 இன்ச் மட்டும் தான் வந்து எடுக்கணும். அவ்வளவுதான். ஃப்ரண்ட்டுடைய டிராயிங் அப்படின்றது நமக்கு இவ்வளவுதான். இதோட வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது இன்னொன்னுமே நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் நான் வந்து செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்றேன். ஆனா இதை நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். இந்த பட்டன் சைட்ல இருந்து இந்த நமக்கு இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகுதுல அது வரைக்கும் பார்த்தா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.5 ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. அதுக்கு மேல நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச் வந்து வேணும். அப்ப 6.5 ஒரு பாயிண்ட் வந்து வேணும். நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 7.25 ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. இப்போ 7.25 ஒரு பாயிண்ட், அதாவது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப நமக்கு இருக்கிற அளவு அப்படியே வந்து போட்டிருக்கோம். பட்டி வந்து கட்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி நம்ம மேல கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து பிளவுஸ்ல இருக்கிற சேம் அளவு அப்படியே கிடைக்கும். கொண்டு வா அது வந்து எப்படி பட்டி டிராயிங் பண்ணும்போது தான் தெரியும் இது கிராஸ் மேல ஏறுமா ஏறாதான்னு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கரெக்டாவே வந்து பட்டி வருது அப்படின்னா நம்ம இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தள்ளி இங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் எடுத்துக்கலாம். நம்ம பட்டி வந்து ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எல்லா அளவும் கரெக்டா இருக்கு, இதை கட்டிங் பண்ணிக்கலாம். இதை கட்டிங் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், எங்கேயுமே துணியை நீங்க வேஸ்ட் பண்ணாம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ண பகுதியில இருந்து கட் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்காம விட்டாச்சு. ஏன்னா நம்ம வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் தைக்கும் போது கண்டிப்பா இதை வந்து நீங்க நோட் பண்ணணும். அதாவது நமக்கு முன்பக்கம் பட்டியுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா நம்ம சிறிய சைஸ் ப்ளவுஸ் பண்றதுக்கும் பெரிய சைஸ் ப்ளவுஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த பட்டி நமக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னா 9.25 வந்து இருக்கு. இப்போ இந்த 9.25 நமக்கு இதுல கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ இந்த கேப் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.25 வந்து இருக்கு. இப்போ 3.25 இந்த சைடு வந்து விட்டுட்டு 9.25 எங்க வருதுன்னு பார்த்துக்கணும். 9.25 கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க பட்டன் பீஸ் வந்து கொடுப்போம்ல, அதுல வந்து நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து போயிடும். அப்போ 9.25 அப்படின்றது 9.5 வந்து வேணும். 9.5 இங்க இருக்கு. இதுல இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு வேணும். கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா கிராஸ் வருதா, கிராஸ் வந்தா நம்ம கண்டிப்பா எடுத்தாதான் நீங்க பிளவுஸ் வந்து சைடு
டாட் பிடிச்சிட்டு, இல்லைனா இந்த கிராஸ் நீங்கள் போடல அப்படின்னா நீங்கள் பட்டி வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது முன் அளவு உங்களுக்கு பத்தாமல் போயிடும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ அதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு இதை செக் பண்ணியே ஆகணும். பட்டி சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3.25, அதாவது இந்த கேப்பில் இருந்து இந்த கேப் வரைக்கும் 3.25 வந்து இருக்குது. இப்போ அந்த 3.25 இந்த சைடு வச்சுட்டு, நமக்கு 9.25 வந்து வேணும். இங்கே பட்டன் பீஸ் வச்சுருவோம், 1/4 இன்ச் வந்து போயிடும். அப்போ நமக்கு அந்த 1/4 இன்ச் அதிகம் பண்ணி நான் வந்து 9.5 வந்து எடுத்துருக்கிறேன். அதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா 1.5 எடுக்கிறத விட 1.25 கொஞ்சோண்டு துணி இருந்தால் கூட லாஸ்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் பத்தாமல் கட் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்காக நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். இப்போ நான் இந்த போட்டிருக்க அளவோட கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், சைடு ஜாயின் பண்ணும்போது பட்டி முன்பக்கம் வந்து அந்த 1.5 இன்ச் துணி இருக்காது, சரியான அளவு தான் இருக்கும். 1.5 இன்ச் துணிக்கு பத்தாமல் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு போடும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம், ஏன்னா இடுப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், தொப்பையோட கொஞ்சம் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது சைடில் கண்டிப்பாக கிராஸ் வந்து வரும். ஒரு சில ப்ளவுஸ் வரலாம், ஒரு சில ப்ளவுஸ்க்கு வராமல் போகலாம். ஆனால் பட்டி சுற்றளவு செக் பண்ணும்போது தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே போட்டேன், இதில் இருந்து அப்படியே கிராஸ் எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 இன்ச் அதிகம் பண்ணியே நான் கிராஸ் வந்து எடுத்திருக்கேன். இங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 1 இன்ச்சை வந்து நீங்கள் வெட்டணும். மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் நிறுத்திட்டு அப்புறம் தான் இந்த கிராஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். இங்கே 1/4 இன்ச் வந்து நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க, இங்கே ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க, இங்கேயுமே ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க, இங்கேயும் ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ எல்லா அளவும் வந்து எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், பட்டி வந்து எடுக்க போகிறோம். பேக் சைடு பீஸை அப்படியே வச்சுக்குங்க. அது மேலே ஃப்ரண்ட் வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் துணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தான் 4 சைடும் ஒரே அளவாக வந்து இருக்குல்ல, அதனால் வந்து இடுப்பும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, தொப்பையோடு இருக்கிறனால நமக்கு இப்படி தான் அளவுகள் வந்து வரும். இதை நீங்கள் இந்த சைடில் அப்படி வைக்கும்போது, இப்போ இங்கே எனக்கு இந்த கிராஸ் தான் வரும், கிராஸாக எல்லாமே வச்சுட்டு இந்த பக்கம் திருப்புங்க. திருப்பிட்டு லைட்டாக ஏதாவது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், நம்ம கட்டிங் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னா திருப்பி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ பார்க்கும்போது ஷோல்டர் நச்சுன்னு கரெக்டாக வந்து இருக்கும், அந்த அப் அண்ட் டவுன் வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணி கட்டிங் வந்து பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பட்டி உயரம் எவ்வளோ வேணும் நமக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் அப்படின்றது கண்டிப்பாக 3 இன்ச் வந்து வேணும். ரெண்டாவது பட்டி உயரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம் வரும்போது 2.5 2.25 அப்படி கூட வந்து வரலாம். ஆனால் பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் அப்படின்றது 3 இன்ச் வந்து தாராளமாக எல்லா சைஸ் ப்ளவுஸுமே வந்து தேவைப்படும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோடைய உயரம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அரேஞ்ச் தையலுக்கு விட்டு 1.5 இன்ச் மட்டும்தான் வந்து வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம இது வந்து அளவுக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப 1.5 இன்ச்லாம் பட்டி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா பட்டி மேலே ஏறிடும், ப்ளவுஸ் வந்து கீழே இடுப்பில் வந்து உட்காராது. அதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம கிராஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம இந்த ஹைட்டை செக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பட்டியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணும்போது நமக்கு இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டன் சைடுடைய ஓப்பன் என்ன அளவோ அது வந்து கிடைக்கும். இந்த ஓப்பன் அளவு சொன்னேன்ல, இந்த ஓப்பன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் ஹைட்டை எடுத்துட்டு டாட்டுக்கு இருக்கிற அளவை தான் இந்த சைடில் பட்டி ஷேப்காக வந்து மேலே ஏற்றிருக்கோம். இப்போ நமக்கு அளவு பட்டி வந்து பத்தலை, அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி லைன் போட்டு தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால தான் நான் இந்த சைடு வந்து என்ன பண்ணுறேன், 1/2 இன்ச் மேலே ஏற்றுறேன். ஆனால் இது வந்து நார்மல் சைஸில் ஏபிசிடி எந்த ஏபிசி சைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே 1/2 இன்ச்லாம் ஏற்றக்கூடாது. ஏன்னா இது பெரிய சைஸ் ப்ளவுஸு, ஃப்ரண்ட் ஹைட் ரொம்ப கீழே இறங்குது, பட்டன் சைடு ஓப்பன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் 1/2 இன்ச் ஏற்றுறேன்.
நீங்கள் நார்மல் சைஸ் ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் மட்டும்தான் ஏற்றணும், அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது. நான் இதில் 1/2 இன்ச் ஏற்றிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நார்மல் சைஸில் ப்ளவுஸில் இருக்கிறவங்க இங்கே போய் 1/2 இன்ச்சாக ஏற்றிடாதீங்க. பட்டன் ஓப்பன் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் போட முடியாது. பட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கப்புக்கு மேலே ஏறி தான் நீங்கள் பட்டன் 3வது பட்டனே கூட்டுற மாதிரி இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. பெரிய சைஸ் ப்ளவுஸ்ன்றனால 1/2 இன்ச் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு 1/2 இன்ச் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இதுக்கு ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கிறேன். நான் 1/2 இன்ச் கூட எடுக்கல, 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிராஸ் லைன் வந்து நான் போட்டுட்டேன். நமக்கு 5.5 வந்து வேணும். 1 இன்ச் டாட்டுக்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாம் தேவை. 6.5 இன்ச் வந்து வேணும்னு சொல்லி சொன்னேன்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 இன்ச்சில் நம்ம கட் பண்ணுறோம். மேலே 1/2 இன்ச் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து போயிடுச்சுன்னா நமக்கு சரியான அளவு அப்படின்றது அந்த 6.5 இன்ச் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நான் 1/2 இன்ச் எடுக்கல, 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த சைடு பார்க்கலாம். 3வது பட்டி உயரம் எவ்வளோ வருது, மேலே 1/2 இன்ச் வந்து வச்சோம்னா எவ்வளோ வருதுன்னா 1.25 தான் வந்து வருது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடுமே நம்ம கொஞ்சம் மேலே கிராஸ் வந்து ஏற்றிக்கலாம். இப்போ இந்த சைடுமே என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச்சை வந்து கிராஸ் ஏற்றிக்கிறேன். கிராஸ் ஏற்றிட்டு நீங்கள் இன்னொன்று கிராஸ் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வரைக்கும்லாம் எடுத்துடாதீங்க. இந்த சிசர் கட் வரைக்கும் எடுக்காதீங்க. இப்போ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிசர் கட் இங்கே இருக்குது, நான் இதோடையே நிறுத்திட்டேன். இதோடையே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டேன், இவ்வளோ தான் எடுக்கணும். இது வரைக்கும் கொண்டாந்தீங்கன்னா அளவு மாறுபடும், அதனால் அப்படி கொண்டாடாதீங்க. அதே மாதிரி இதில் கிராஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி இதோட பாதியோடையே நிறுத்திடுங்க. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து கிராஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிராஸை கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டி உயரம் எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், இதோட தான் நிறுத்திக்கிட்டேன். இங்கே நான் போகல, அங்கே போனால் என்ன ஆகும், பட்டி அளவு மாறும், அளவுகளும் கொஞ்சம் மாறும். இந்த 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி அளவை வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் நமக்கு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க் பண்ண கோட்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இந்த கட் பண்ண பகுதியிலிருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பட்டியுடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து 2.25 தான் வந்து இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், 3 இன்ச் அப்படின்றது வந்து எடுத்துக்க போகிறேன். 3/4 இன்ச் அதிகமாக வந்து எடுத்துக்கிறேன். 3/4 இன்ச் அதிகமாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் முன் சைடு ஓப்பனுக்காக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 3 இன்ச் வரல இந்த ப்ளவுஸில், அதுக்காக 3/4 இன்ச் அதிகம் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்லாம் உங்களுக்கு வந்து வராது, நார்மல் சைஸ்க்குலாம் கரெக்டாக தான் வரும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 இன்ச் வந்து இருக்குது. இந்த 2.5 இன்ச் அப்படின்னா நம்ம வந்து 2.5 இன்ச் மட்டும்தான் வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2.5 இப்போ ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட்டை மட்டும் நம்ம ஒரு 3/4 இன்ச் அதிகமாகவே சேர்த்து நான் 3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஆனால் 3வது பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் நமக்கு ஓப்பன் பகுதி, அதாவது இப்போ ப்ளவுஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன். இப்போ நான் அந்த ப்ளவுஸை வைக்கும் போதே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு கீழே இறங்கி இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் இப்படி வைக்கும் போதே உங்களுக்கு பேக் சைடை விட கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் கீழே இறங்கி தான் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்குது. நம்ம ஸ்டிச்சிங்கில் அப்படி வராது, பட்டன் சைடு நேராக தான் வந்து வரும். நேராக வரும்போது இது இன்னுமே வந்து கீழே இறங்கும். இது வளைவாக இருக்கிறனால கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது. அப்படி இருந்துமே நமக்கு 1/2 இன்ச் கேப் வந்து முன்பக்கம் பட்டி வந்து இறங்கி இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு ஜாயின் பண்ணுற இடம், அதனால் இந்த சைடு நமக்கு கரெக்டாக தான் வந்து இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த 3வது பட்டி எடுக்கிறோம்ல, 2.5 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு 2.5 தான் இருக்குது. நம்ம கட் பண்ணியிருக்க ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 தான் 3வது பட்டி உயரம் வந்து வருது. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் அப்படின்றது ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறோம். இந்த டாட்டு அந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் பட்டியில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதுக்கு தான் நான் இவ்வளோ டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். 2வது நீங்கள் இந்த சைடில் வந்து கொஞ்சம் துணி பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு, அதாவது கொஞ்சம் கப்பு நல்லா பெருசாக இருக்க மாதிரி, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு 12 வந்து வச்சுக்கலாம். அப்போ சைடில் துணி விடுற மாதிரி தான் வந்து இருக்கும். இதெல்லாம் பெரிய சைஸ் ப்ளவுஸில் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பட்டி கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள வந்து கிளாத் இருக்கிறத பொறுத்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த சைடெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் துணி எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து போட்டுக்கலாம். இது வரைக்கும் துணி வேஸ்ட் இல்லாமல் பண்ணிட்டோம். இப்போ சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இந்த சைடு வந்து எடுத்துக்கிறேன். கீழே கரப்பகுதி ஈவனாக இருக்குது, அதனால் அதை வந்து அப்படியே விட்டுட்டு ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம்.
லைன் போட்டாச்சு. இது போட்டு முடிச்ச உடனே நமக்கு பட்டியோடைய வித்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கிராஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சிசர் கட் வரைக்கும் 4 இன்ச் வந்து இருக்கு. ஆனா நம்ம பிளவுஸ்ல செக் பண்ணும்போது நமக்கு 3.5 இன்ச் வந்து வந்தது இல்ல. இதை ஸ்டிச்சிங் பண்ணி நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3.5 தான் வந்து வரும். இப்போ 4 இன்ச் இருக்கு. அந்த 4 இன்ச்சை இங்க இருந்து இதுல கிராஸ் இருந்தா அதை நேர் பண்ணிக்கிங்க. கிராஸ் இருக்கு, நான் அதை வந்து நேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் வந்து 4 இன்ச், சாரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் எடுத்தோம். அந்த 4 இன்ச்சை இந்த சைடு வச்சுட்டு 4 இன்ச்சை ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த சைடு இருக்கிற அளவு, இப்போ இந்த சைடில் இருந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாட் வந்து பிடிச்சிருவோம். இப்போ இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த டாட் பிடிச்சிட்டோம்னா மீதி இருக்க துணி எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. அப்போ இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. இதில் இருந்து இந்த லாஸ்ட் அளவு 8 இன்ச் வந்து இருக்குது. அப்படி இப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அதிகமாக வந்து வரும். இல்லை இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது, 8 இன்ச் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தான் எடுத்திருக்கோம். அந்த 8 இன்ச் கூட 1/2 இன்ச் அதிகமாக சேர்த்து 8.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு டோட்டலாக பட்டியுடைய அந்த வித் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு பட்டியுடைய லென்த் வந்து தேவைப்படுது. மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் புரியலைன்னா மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கீழே பட்டி மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் லைன் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது இந்த கிராஸ், ஃபர்ஸ்ட் இந்த பீஸை நேராக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம கரெக்டான அளவு வந்து எடுக்க முடியும். இப்போ இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. 4 இன்ச் இருக்குது. அந்த 4 இன்ச்சை இந்த மார்க் பண்ண லைனில் இருந்து 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் இந்த துணி வரைக்குமே இதை வந்து நம்ம கரெக்டான அளவு தான் விட்டுருக்கனால நீங்கள் இதை மடிக்கவே தேவையில்லை. அப்படியே பாருங்கள் 8 இன்ச் வந்து இருக்கு. அந்த 8 இன்ச் கூட 1/2 இன்ச் அதிகமாக சேர்த்து 8.5 அப்படின்றது 4 இன்ச்சில் இருந்து 8.5 மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டல் பட்டியோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வந்து வருது. ஓகே, இப்போ பட்டி எவ்வளோ துணி தேவை அப்படின்றத மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே மேல் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் அப்படின்றது 2.25 தான் வந்து இருக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம், 3.25 வந்து எடுத்துக்கலாம். நான் 3.25 வந்து எடுத்துக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி போகும், அதனால 3.25 வந்து போட்டுக்கிறேன். ரெண்டாவது பட்டி ஹைட் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம 2.5 வழக்கமாக எடுக்கிற 2.5 வந்து எடுத்துக்குங்க. மூணாவது பட்டி ஹைட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அதை நான் வந்து 2.5 வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் ஷேப்பில் அப்படிலாம் வந்து வராது. ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தொப்பையோடு இருக்கும்போது ஷேப் வந்து வராது. இப்போ ஒரு பட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த் நமக்கு வந்து கிடைக்குது. இதை வச்சு மீதி இன்னும் என்னென்ன பட்டி நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு பட்டி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி இருக்க எங்கே உங்களுக்கு துணி கிடைக்குதோ அதில் வந்து மீதி பட்டி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு இங்கிட்டு நமக்கு துணி இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிங்க. இந்த சைடில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு, அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் எடுத்துக்கங்க. அந்த எடுத்த லைனில் இருந்து நமக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து இருக்கு பாருங்கள், துணி இல்லாமல் இருக்கலாம். அந்த பீஸ் அந்த லைன் மேலே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிங்க. இது ஃபோல்டிங்ல இருக்கு, கட் பண்ணிக்கலாம். இதை நீங்க இதுல வச்சு அட்டாச் பண்ணிட்டு திருப்பும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆயிக்கும். ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணோம், இதில் மீதி வந்து பட்டன் பீஸ் அதெல்லாம் வழக்கமாக கிராஸ் பீஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.